வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொன்னதும் நம்ம மனசில் வரக்கூடியது என்னென்னா, ஒரு வேலை, அதெல்லாம் ஒரு பொறுப்பு, ஒரு ஃபேமிலி, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு குறிக்கோள், இதெல்லாம் நம்ம மனசில் வரும். ஆனால் அதே நேரத்தில் அந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னால் ஒரு மென்மையான ஒரு உணர்வு, ஒரு அழகு, ஒரு நிம்மதி இருக்குது. அதை உணர்ந்தால்தான் நம்ம வாழ்க்கையின் உண்மையான ஒரு சுவை நமக்கு தெரியும். பெரும்பாலும் நாம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்னு நாம் யோசிப்போம். ரொம்ப காமன் இது. ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கணும், நிறைய வருமானம், சொத்து, ஒரு சமுதாய அந்தஸ்து, இதெல்லாம் வாழ்க்கையின் ஒரு அடையாளம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த உயரத்துக்கு நாம் போனால் தான் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நாம் இருப்போம். அப்படி இருந்திருந்து அந்த நாட்கள், வாரங்கள், மாதம் எல்லாமே ஒரு ஆண்டுகளாக கூட ஓடிடும். ஆனால் அந்த நாள் மேபி வரும்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு நேரம், மற்றது நிறைய விஷயம் நாம் இழந்திருப்போம். அப்போது சிறிய விஷயங்களில் பெரிய அர்த்தம் இருக்குது. நாம் தான் அதை காண்பதில்லை, உணர்வதில்லை. பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி ரொம்ப பெரிய விஷயங்களில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அப்படி இல்லை. நாம் ஒரு தினசரி சந்திக்கும் சிறிய சந்தோஷ தருணங்களில் கூட இருக்குது. ரொம்ப காலையில் நம்ம சீக்கிரம் எழுந்திருக்கும்போது அந்த பார்க்கக்கூடிய ஒரு சூரிய ஒளியாக இருக்கலாம். முதல்ல நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது, மகிழ்ச்சி அப்படின்றது அது ஒரு தூண்டுதலாக இல்லைன்னா ஒரு உணர்வா அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு குழப்பத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யாராவது பாராட்டினா நாம் சிறந்தவர்கள், வெளியில் வெற்றி பெற்றால் தான் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பது போல் ஒரு தவறான ஒரு நம்பிக்கையில் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி அப்படின்றது நம்மளுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படும் ஒரு அழகான ஒரு உணர்வு. அதாவது நம்மளுடைய சரௌண்டிங்கை நாம் பார்த்து அழகாக ஒரு ரசிக்கும் ஒரு திறம், ஒரு நேரம் ஒதுக்கி ஒரு நிம்மதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு வாழும் ஒரு மனப்பான்மை, இதெல்லாம் தான் உண்மையான மகிழ்ச்சி. ஃபஸ்ட்டு நாமளே கேள்வி கேட்டுக்கணும், ஒரு நாளில் எவ்வளோ நேரம் நமக்காக நாம் ஒதுக்குறோம்? மற்றவர்களின் பார்வைப்படி நாம் வாழறோமா, இல்லை நம்மளுடைய உணர்வுகளுக்காக வாழறோமா அப்படின்றதெல்லாம் நாம் செக் பண்ணிக்கணும். ஒரு அவேர்னஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். அடுத்து, உங்களுடைய மகிழ்ச்சிக்கு நீங்கள் தான் பொறுப்பு ஏற்கிறீங்களா அப்படின்ற கேள்வி. இது மாதிரியான கேள்விகள் கிடைக்கக்கூடிய பதில்களில் நிறைய விஷயம் நாம் புரிஞ்சுக்கலாம். அப்போ வாழ்க்கையை வாழும் வழி தான் என்ன, தீர்வு என்ன அப்படின்னா, ஒரு நாள் நாம் எந்த ஒரு நாளாக இருந்தாலும் அதை நன்றியுடன் அந்த நாளை தொடங்க வேண்டும். ஒரு கண் விழிக்கும் தருணத்திலிருந்து நன்றி சொல்லணும். நாம் நம்மளோட உயிருக்கு, நம்மளுடைய குடும்பத்திற்கு இந்த நாள் ஒரு வாய்ப்பாக அமைய போகிறதுக்கு எல்லாத்துக்கும் நன்றியுடன் அந்த நாளை நாம் தொடங்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கூட நிறைய பேசணும், நிறைய ஷேர் பண்ணணும், ஒரு அன்பை பரிமாறிக்கணும். இதெல்லாம் தான் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை. அதுபோல் ரொம்ப எதிர்பார்ப்புகளை குறைக்கலாம். எதிர்பார்ப்புகள் அதிகமான ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். இருப்பதை அனுபவிக்கின்ற ஒரு மனசு நம்மக்கிட்ட இருக்கணும். இருக்கிறதுல மகிழ்ச்சி பார்க்குற பழக்கம் இருக்கணும் நம்மக்கிட்ட. நம்ம வாழ்க்கையை இது இனிமையாக்கும். மொத்தத்தில் மகிழ்ச்சி அப்படின்றது எங்கேயோ இல்லை, அது நமக்கு அருகில் இருக்குது, நம்ம உள்ளத்தில், நம் கண் முன்னே இருக்குது. அதை காண நாம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எதிர்பார்க்கும் ஒரு நாள் என்ற நாளை எதிர்நோக்கி இன்று என்று கூறப்படும் உண்மையான நாளை நாம் இழந்துடுறோம். வாழ்க்கை என்பது வேலை மட்டும் அல்ல, பணம் மட்டுமல்ல, பொறுப்பு மட்டுமல்ல. வாழ்க்கை என்பது உணர்வும், அனுபவமும், நிம்மதியும், அன்பும், ரசனையும். நன்றி.